ஏன்னா இதுக்கு முன்னால் 2 ஹியரிங்லேயும் சுப்ரீம் கோர்ட் 7 தடவை நீங்கள் அமைச்சராக தொடர விரும்புகிறீங்களா இல்லையான்னு கிடுக்கிப்பிடி கேள்வி போட்டு கேட்டது. அதுக்கு தான் பதில் சொல்கிறதுக்கு நேற்று அந்த அஃபிடவிட்டை போட்டிருக்காரு. நான் மந்திரியாக தான் தொடருவேன், அது யாரும் என்னை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, ஜாமீனை மீறல, நான் ஜாமீன் கண்டிஷனை மீறல, குற்றம் நிரூபிக்கப்படவர்கள் நான் நிரபராதி தான் அப்படின்னு உத்தமர் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த அஃபிடவிட்டை தாக்கல் அது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா லாஸ்ட் டைம் சுப்ரீம் கோர்ட் கடுமையாக கண்டனம் தெரிவித்தது. நீங்கள் மந்திரியாக எப்போ தொடர விரும்புகிறீங்களா இல்லையான்ற கேள்விக்கே பதில் சொல்லாமல் ஏன் டாஜ் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு தான் நேற்று இந்த பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. நான் அமைச்சராக தொடர விரும்புகிறேன், நான் பெயில் கண்டிஷன்ஸை மீறலை அப்படின்னு. சுப்ரீம் கோர்ட் இதை எப்படி பார்க்கும்னு நமக்கு தெரியாது. குற்றம் சுமத்தப்பட்டதாலேயே ஒருவர் வந்து குற்றவாளி கிடையாது. அப்படி பார்த்தா ஜெயலலிதா மேலே வந்து குற்றம் சுமத்தி சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண பிறகு 14 வருஷம் முதலமைச்சராக இருந்தாங்க, 14 வருஷம் பதவியில் இருந்தாங்க. 2003 அன்பழகம் போட்ட கேஸில் இங்கேருந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கு மாற்றினப்ப அந்த ஒரு 3 வருஷம். ஏன்னா அதுக்கு முன்னாலே 2000 வந்து அவங்க வந்து அவங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஸோ 2000 2001 பதவிக்கு வராங்க. அப்பயே குற்றம் சுமத்தப்பட்டவர் மட்டுமல்ல, குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டவர். 2001 2006 அப்புறம் 2011 14 ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் 10 வருஷம் குற்றம் சுமத்தப்பட்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்ட பிறகு வழக்கு விசாரணையை எதிர்கொண்ட ஒரு தலைவராகத்தான் ஜெயலலிதா இருந்தார்.